1 ராஜாக்கள் 17:10 வாசி. பாருங்க, இந்த எலியான்றவர் என்ன பண்றாருன்னா, ஒரு ஊர்ல இருந்து கடவுள் சொல்றாரு, நீ சாரிபாத் ஊருக்கு போ அப்படின்றத சொல்றாரு. சொல்லும் போது இந்த எலியா என்ன பண்றாரு, சாரிபாத் ஊருக்கு போறாரு. அங்க போகும்போது என்ட்ரன்ஸ் உள்ள வராரு, நுழையிறாரு. அந்த உள்ள நுழையும் போது அங்க ஒரு விதவை பெண்ணு, ஒரு லேடி என்ன பண்ற, விதவை அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா வெறுப்பு பொறிக்கின்னுங்கிறாங்க. என்ன பொறிக்கின்னுங்கிறாங்க? விறகு பொறிக்கணும். இவர் அவங்ககிட்ட போயிட்டு, அம்மா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கினே கொஞ்சம் ஒரு சப்பாத்தி எதுனா சுட்டி எடுத்துனுவா அப்படின்றார். அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்லுது பாருங்க, வாசிங்க. அந்த அம்மா என்ன சொல்லுது பாருங்க. அவர் என்ன சொல்றாரு, அம்மா நேராக உள்ள வராரு, என்ட்ரன்ஸ் உள்ள வராரு. எலியான்றவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அந்த லேடிக்கு அவர் தீர்க்கதரிசின்றது தெரியாது, அவர் ஒரு ஊழியக்காரன்றது தெரியாது. யாரோ ஒரு மனுஷன் வராருன்னு சொல்லி வெறுவு பொறிக்கினுக்குது. வெறுவு பொறிக்கினுக்கும் போது இவர் உள்ள நுழைஞ்சு அந்த ஊருக்கு வந்து உள்ள நுழைஞ்சோன்னா சாரிபாத்துன்ற அந்த ஊர், அந்த ஊரில் இருக்கிற ஒரு விதவை. ஜனங்க நாளடைவில் இந்த வார்த்தை எப்படி சொன்னா, சாரிபாத் விதவை, சாரிபாத் விதவைன்ட்டாங்க. அது பேர் சாரிபாத் விதவையில், அந்த ஊர் பேர் தான் சாரிபாத். அது உள்ள இருக்கிற ஒரு விதவை தான் அப்படி சொல்லப்படுது. சாரிபாத்தில் இருக்கிற ஒரு விதவை. அந்த விதவை பேர் என்னன்ட்டாங்க, சாரிபாத் விதவை அது அப்படின்ட்டாங்க. இல்லையா? நல்லா கவனிச்சிங்க. அப்போ அந்த அம்மா வெறுவு பொறிக்கினுக்கும் போது இவர் உள்ள வந்து கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, கொஞ்சம் தண்ணி எடுத்துன்னு வா. அப்படியே இந்த அம்மா தண்ணி எடுத்துன்னு வர போகும்போது அப்படி சொல்ல, இந்தம்மா அப்படியே ஒரு சப்பாத்தி சுட்டு, ஒரு அடை சுட்டு, ஒரு அப்பம் சுட்டு எடுத்துன்னு வா அப்படின்னு. அப்போ இந்த அம்மா சொல்கிறது, இந்த பார் சார், நான் எங்கள் வீட்டில் வந்து நானும் என் பையனும் பஞ்சம், உலகம் முழுவதும் பஞ்சம். இப்போ அந்த அம்மா வீட்டில் என்ன இருக்குது, ஒரே ஒரு கைப்பிடி மாவு தான் இருக்குது, கொஞ்சோண்டு எண்ணெய் வச்சுக்குது, அதை அடை சுட்டு சாப்பிட்றதுக்கு. அப்போ இந்த அம்மா, இந்த எலிசான்ற தீர்க்கதரிசி, ஒரு தீர்க்கதரிசின்றது அதுக்கு தெரியாது, சொல்லுது, இந்த பார் சார், நானும் என் பையனை சாப்பிட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு பிடி மாவு வச்சுக்கிறேன், அதை ஒரு அடை சுட்டு சாப்பிட்றதுக்கு 2 வெறுவு பறிக்கினுக்கிறேன். நீ வந்து அதில் கேட்குறியே, நானும் என் பையனை சாப்பிட போகிறோம், ஒரு அடை சுட்டு இருக்கிற ஒரு பிடி மாவை அடை சுட்டு, அந்த அடை சாப்பிட்டு எவ்வளோ நாள் கொஞ்சம் உயிரோடு இருக்குமோ அப்படியே அந்த ஜீவன் இருந்து செத்து போகலான்னு இருக்கிறோம் அப்படின்னே சொல்லுது அந்த அம்மா. வேற எதுவுமே சொல்ல, சாவ போகிறேன் சார், ஒரு பொடி மாவு தான் இருக்குது, சாப்பிட்டு சாவ போகிறோம். அவர் என்ன சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு எனக்கு சுற்றி எடுத்துன்னு இல்லையா? அதான் கவனிக்கணும். கீழ்ப்படிதல்ன்றது ரொம்ப ஒரு முக்கியமானது. வாசிங்க. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, நீ பயப்படாத, நீ உன் வார்த்தையின்படியே அப்பத்தை சுடு, ஆனாலும் ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு துண்டு எடுத்துன்னு வந்து கொண்டு வா, பின்பு பாருங்க என்ன வார்த்தை சொல்ற. அந்த அம்மா சொல்றத பார்க்கும்போது நம்மளுக்கு அடுத்தது வார்த்தை வருமா? அந்த அம்மா சொன்ன வார்த்தை, ஒரு புடி மாவு தாங்குது, நானும் என் பையனும் சாப்பிட்டு சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லிட்ட பிறகு திருப்பி எனக்கு வார்த்தை வருமா? ரெண்டாவது முதல்ல எடுத்துன்னு எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க முடியுமா? அந்த வார்த்தை வருமா? நம்மளுக்கு வராது. ஆனா எலியா சொல்றாரு, இருக்கட்டும் பரவாயில்ல, உன் வார்த்தையின்படியே போய் அப்பத்தை சுடு, ஆனா ஃபஸ்ட்டு அது எனக்கு ஒரு துண்டு எடுத்துன்னு வாங்க, அப்புறம் உனக்கும் உன் பையனுக்கும் செய்யலாம். அப்போ அந்த அம்மா பாருங்க, என்னடா இவர் புரிஞ்சு பேசுறாரா, புரியாத பேசுறாரா, நிலைமை தெரிஞ்சு பேசுறாரா, தெரியாத பேசுறாரா, நான் இவ்வளோ விஷயத்தை எடுத்து சொல்றேன், அப்போ கூட ஒட்டாரமா எனக்கு முதல்ல எடுத்துன்னு வான்றாரு. நீ அந்த கேட்டிருப்பல்லம்மா, இவர் புரிஞ்சுதான் பேசுறாரா, புரியாத பேசுறாரா? அப்போ கூட முதல்ல அந்த குட்டியை போட்டு அது எடுத்துன்னு வந்து என்கிட்ட குடுன்னு கேட்குறாரு, குட்டியை இவர் எப்படி வளர்ப்பாரு? கேட்பல. அந்த மாதிரி அந்த அம்மா கேட்குது, புரிஞ்சு பேசுறாரா, புரியாத பேசுறாரான்னு தெரியல, ஒரு துண்டு முதல்ல எனக்கு எடுத்துன்னு வான்றாரு. சரி, இந்த அம்மா என்ன பண்ணுது, எந்த வார்த்தையும் கேட்காம ஏதோ பெரிய மனுஷன் சொல்றாரு நம்ம செய்வோன்னு கீழ்ப்படிஞ்சு போய் அதே மாதிரி அடை சுட்டு, அந்த இருக்கிற ஒரு மாவுல அடை சுட்டு எடுத்துன்னு வந்து இவர்கிட்ட கொடுக்கு. அல்லேலூயா. அவர்கிட்ட கொடுத்துட்டு அதை ரிட்டர்ன் வீட்டுக்கு போறதுக்குள்ளேயே அந்த பானையில மாவு பாருங்க வல்லா கொள்ளையா கெடுக்குது. மாவு எடுக்க வந்துனுக்கு தான், எண்ணெய் எடுக்க வந்துனுக்கு தான். இதுதான் கடவுள் கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம். வாசிங்க அடுத்தது. கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மாவு செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படியே செய்தாள். அவளும் இவனும் அவன் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். போதும் போதும், என்ன மாதிரி வார்த்தை பார். அதான் இதை நம்ம எவ்வளோ தடவை வாசிச்சிருக்கிறோம், எவ்வளோ தடவை இந்த பக்கம் போயிருக்கிறோம், இந்த பகுதியை கிராஸ் பண்ணி படித்து தாண்டி போயிருக்கிறோம், எவ்வளோ மெசேஜும் கேட்டிருக்கிறோம். நல்லா நான் கவனிச்சேன். இதெல்லாம் ஒன்று நுணுக்கமாக கவனிக்கும். பஞ்சம், உலகத்தில் பஞ்சம், தேசத்தில் பஞ்சம். 3.5 வருஷம் மழை பெய்யல. எவ்வளோ சின்ன பண்ணி பாருங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 3 வருஷம் 6 மாதம் மழையே கிடையாது. அப்போ 3 வருஷம் 3.5 வருஷம் மழை இல்லைன்னா தண்ணி பஞ்சம், உணவு பஞ்சம் எல்லாமே ஏற்பட்டுச்சு.
ஆக்சுவலாக அந்த அம்மா சொன்ன வார்த்தையும் அதுதான், ஒரே புடி மாவு சாப்பிட்டு சாக போகிறேன் சார், அவ்வளோதான், கடைசி கட்டத்தில் நிற்கிறேன் நான் அப்படின்றத சொல்லு. அப்போ இந்த மனுஷன் சொல்கிற வார்த்தையை அது கீழ்ப்படுது. சொல்கிறார், நீ போய் முதல்ல ஃபஸ்ட்டு எனக்கு சூடு. அதாங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய கீழ்ப்படின கடவுளுக்கு நம்ம முதல் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டை அப்படி கொடுக்கும் போது தேவன் நம்மளை உயர்த்துகிறவராக இருக்கு. அந்த பஞ்சகாலம் தீரும் மட்டும் அவனும் சாப்பிட்டுச்சான், அந்த அம்மாவும் சாப்பிட்டாங்க. அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் சேர்ந்து, அம்மா இவங்க வீட்டில் இருக்குதுரா சோறு அப்படின்னு ஓடி அந்த கும்பலாக உட்காந்து டெய்லி சாப்பிட்டு போகிறாங்க பாரு. எடுக்க பானையில் மாவு செலவழிந்து போகும், இல்லை கலசத்தில் எண்ணெய். அப்போ பாருங்க, இதெல்லாம் நம்ம படிச்சுட்டு போயிடுறோம் ஏதோ ஒரு கதை மாதிரி. கொஞ்சம் உட்காந்து சிந்திச்சோம்னா நிச்சயமா அப்போ கடவுளுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கும் போது, அவர் சொல்றதை நம்ம முதல் செய்யும் பொழுது தேவன் நம்ம வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களை கட்டளை. இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் பாருங்க. அதனால தான் நான் வேலை செய்யும் நாட்களில சரி, விசுவாசியாக இருக்கிற காலகட்டத்தில சரி, முதல்ல எனக்கு வருகிற எல்லா காரியங்களும் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும், கடவுளுக்கு முன்னுரிமை கொடுப்போம். அப்போ தேவனுக்கு முதல் இடத்தை கொடுக்கும் போது, தேவனுக்கு முதலாவது நம்ம செய்யும் போது தேவன் அந்த ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு தர்றாரு என்பதை புரிஞ்சுக்கிட்டேன். ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த ஆபேல் காயின், இவங்க 2 பேருக்கும் யார் சொல்லி கொடுத்தா அந்த சட்டத்தை? கடவுளுக்கு மரியாதை பண்ணோம், நம்ம முதலிட்டு ஒரு குட்டி போட்டால் அதில் முதல் குட்டியை கடவுளுக்கு கொடுக்கணும், ஒரு காய்கறி விளைஞ்சா, ஒரு வயலில் அரிசி பருப்பு விளைஞ்சாக்கா அது கொண்டு வந்து முதல்ல கடவுளுக்கு படைக்கணும்னு யார் சொல்லி கொடுத்தா? கடவுளே சொல்லி கொடுத்தா. ஏன்னா ஆதாமுக்கு கடவுள் சொல்லி கொடுக்கல, அவன் ஏதேனை விட்டு வெளியே வந்துட்டான், பண்படுத்தினான், அப்புறம் விளைச்சல் ஏற்படுத்தி மாதிரி அவன் அறுவடை செய்ய ஆரம்பித்தான். அவனுக்கு கடவுள் சொல்லி கொடுக்கல, ஆனால் அவன் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. மரியாதைனா என்ன, நீ ஆசீர்வாதிக்கணும்னா இருக்கணும்னா, நீ நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணோம், உனக்கு போடுற உனக்கு வருகிற எல்லா வருத்தலையும் முதல்ல கடவுளுக்கு ஒரு பங்கை கொண்டு வந்து அவர் முன்னால் வைக்கும். இன்னைக்கு அதை யார் ஃபாலோ பண்ணுறான்னா அவா அதை நன்னா ஃபாலோ பண்ணுறா. எவா கொலக்கட்டை சுட்டிங்க இல்லையா, எங்கே வச்சிங்க ஃபஸ்ட்டு ஒரு கொழக்கட்டையா? கர்த்தர் நல்லவர். அப்போ அதெல்லாம் கரெக்டாக படியல் என்ன எச்ச பண்ணக்கூடாது, சுத்தபத்தமாக அப்படியே ஊடே கழுவி மொழிவி அவர் இலைய போட்டு அது முன்னால் ஃபஸ்ட்டு செஞ்சதெல்லாம் தந்தாங்க. அப்போ இந்த விஷயத்தில் யார் முக்கியத்துவம் கொடுக்குறான்? நம்ம வீட்டில் எது செஞ்சாலும் ஃபஸ்ட்டு எங்கே வைக்கணும்? சாமி போட்டாக்கிட்ட வைக்கணும், சாமி படத்தாண்ட வைக்கணும், சாமிக்கு முன்னால் வைக்கணும், ஒரு இலையை போட்டு ஒரு படையலை போட்டு அங்கே சாமிக்கு வச்சு தண்டா அப்புறம் சாப்பிட்ணும். இப்போ இந்த யார் செய்கிறா? அவ அதில் கரெக்டாக இருக்கா பார். அதனால தான் நான் யோசனை பண்ணேன், அவெல்லாம் பார்த்தாக்கா நல்லா பிளெஸ்ஸடாக இருக்கிறான். என்ன காரணம்? அவன் கடவுள் தான் யாருன்னு தெரியல, ஆனால் அந்த கடவுளுக்கு செய்ய வேண்டிய மரியாதை கரெக்டாக செய்யறான். இதுதான் அவன். அதனால தான் அவங்க மேலே நான் கோவெல்லாம் படுறதில்லை. அவங்களுக்கு கடவுள் தான் யாருன்னு தெரியல, ஆனால் கடவுளுக்கு செய்ய வேண்டிய மரியாதை பைபிளில் சொல்லப்பட்ட காரியத்தை அவன் ஃபாலோ பண்ணுறான். பட் அவன் கடவுள் தான் யாருன்னு தெரியல, அவளுக்கு கடவுள் யாருன்னு தெரியல. தெரிஞ்சா இப்படி செய்வாளா? செய்ய மாட்டான். அண்ணா புரிஞ்சுங்க. அல்லேலூயா. அப்போ இந்த காரியத்தை கடவுளுக்கு முதலில் கொடுக்கணுன்றது, படையில் போடணுன்றதை யார் புரிஞ்சுக்கிறா? அவ புரிஞ்சுக்கிறா, நாமளுக்கு புரிய மாட்டேங்குது. நாம் அதை எவ்வளோ சொல்லி பைபிள் சொல்கிறது, பைபிளில் இருக்கிற வார்த்தைகள் வாசகங்களை அவங்க எடுத்து நிறைய பயன்படுத்துகிறாங்க, பிளெஸ்ஸிங்காக ஆகின்னு போகிறாங்க, ஆசீர்வாதமாக தலைக்குது செழிக்குது. ஆனால் கடவுள் தான் யாருன்றது தெரியல. அவனு கண்மூடித்தனமாக ஏதோ ஒன்று கும்பிட்றான். நீ ஒரு செங்கலை வச்சு 3 பட்டையை போட்டு பூவை வச்சா கூட கன்னத்தில் அப்பிக்கிறா, தண்ணியில் கொட்டிக்கிறா. அல்லேலூயா. அப்படி பண்ணிக்கிறா. என்ன பண்ணுறது? அவன் ஏதாவது சாமி போடா, கல் மண் சாமிக்குதுரா அப்படின்னு நினச்சி அவன் கும்பிட்றான். ஆனால் கடவுள் தான் யாருன்றது தெரியும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அதே மாதிரி பாருங்கள், இந்த எபிரேயர்கள்லாம் சில எபிரேயர் கிரேக்கர்கள் இவங்கெல்லாம் பயங்கரமான கடவுள்களை ஒரு கோயில் கட்டிட்டாங்க. அந்த ஊருக்கு போனால் கோயிலாக நிரம்பிதான். அப்போஸ்தலனாகிய பவுல் போகிறார், அந்த ஊருக்குள்ளே போகிறார். போனால் சூரிய கடவுள்னு சொல்லி ஒரு போர்டு போட்டு, இந்த கோயில் என்ன? சூரிய கடவுள், சந்திர கடவுள், நட்சத்திர கடவுள், பூமாதேவி, இப்படி ஒன்னொன்றுக்கும் ஒரு கோயிலை கட்டி வச்சு பிரம்மாண்டமாக பண்ணிக்கிறாங்க அந்த ஊர் மக்கள். ஏன்னா நம்மளுக்கு எந்த கடவுள் தெரியல, ஏதாவது ஒன்று விட்டுறக்கூடாது. நம்ம இந்த கடவுளெல்லாம் வணங்கிட்டு கட்சியில் சூரிய கடவுள் தான் உண்மையான கடவுளாக இருந்தால் என்ன பண்ணுறது? எல்லாத்துக்கும் ஒரு கோயிலை கட்டு, எல்லாத்துக்கும் ஒரு கோயில் கட்டினான். என்னம்மா எல்லாருக்கும் ஒரு கெபி கட்டுற மாதிரி அங்கங்கே ஒரு கோயிலை கட்டி விட்டான். எல்லாத்துக்கும் ஒரு கடவுளை கூட நம்ம பேலன்ஸ் விட்டுறக்கூடாது, எந்த கடவுளை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு எல்லாத்துக்கும் கட்டிட்டான். கட்சியில் ஏதாவது ஒரு கடவுளை விட்டுருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு அறியப்படாத கடவுள் அப்படின்னு ஒரு போர்டை போட்டு ஒரு கோயிலை கட்டிட்டான். அந்த கோயிலில் எந்த சிலைகளில் ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த கோயிலில் போர்டு என்ன பண்ணுறான்? அறியப்படாதது. எல்லாத்தையும் அறிஞ்சிக்கிறோம். நம்ம சூரியனை பார்த்துக்கிறோம், சந்திரனை பார்த்துக்கிறோம், நட்சத்திரங்களை பார்த்துக்கிறோம், கடலை பார்த்துக்கிறோம், பூமியை பார்த்துக்கிறோம், மரம் செடி எல்லாத்துக்கும் கடவுளை உண்டாகிட்டான்.
இப்போ ஒருவேளை ஏதாவது ஒரு கடவுளை விட்டுருந்தா, அறியாத கடவுளை, நம்மளுக்கு தெரியாத கடவுளை அப்படின்னு அதுக்கு ஒரு போர்டை போட்டு ஒரு கோயிலை கட்டினான். இப்போ பவுல் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வந்து அந்த கோயில் வாசலில் போய் நிற்கிறார். பார்ப்பா, அறியப்படாத கோயில்னு ஒன்று போட்டுக்கிறீங்களே, அந்த கடவுளை நான் சொல்கிறேன், நீங்கள் அறியாத கடவுளை நான் உனக்கு சொல்கிறேன். அவர் தான் நமக்காக இயேசுவா இந்த பூமிக்கு இறங்கி வந்து ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் எழுந்தாருன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுறாரு. பயங்கரமாக போகுதுங்க. மார்ஸ் மேடையே அதிருது. யோசனை பண்ணி பாருங்க. அப்போ அறியப்படாத ஒரு கோயில்னு கட்டிட்டான். இப்போ அந்த இடத்துல போய் நின்று பவுல் சொல்கிறார், என்னன்னு எல்லாத்துக்கும் ஒரு கோயிலை கட்டியிருக்கிற, அறியப்படாத ஏதாவது ஒரு கடவுளை பேலன்ஸ் விட்டுருந்தாக்கா அது தண்டிச்சுன்னா நம்மள, அதனால போடுறா ஒரு போர்டு, ஒரு கோயிலை கட்டுறா, அந்த சாமி யாருன்னு தெரியாது, அறியப்படாத கடவுள் எதுனா ஒன்று தான் அந்த கடவுளுக்கு இந்த கோயில்னு சொல்லி ஃபஸ்ட்டான் அந்த கோயில் உள்ள போய் நின்று பவுல் பிரசங்கம் பண்ணுறாரு பாருங்க. அறியப்படாத கோயில்னு போட்டுக்கிறேன்ல, அந்த கடவுளை நான் சொல்கிறேன் உனக்கு, அவர் தான் ஜீசஸ்ன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுறாரு. சும்மா அதிருதுங்க மார்ஸ் மேடையை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வுல தேவன் கொண்டு வந்து கொடுத்துட்டார். நல்ல தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா.